وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பர்களே, தோழர்களே, ஃபைது நாயம் அவர்கள் ஒரு சில்லாலையும் ஏதாவது ஒரு கிதாபுகள் வச்சு அதை வாசிக்க சொல்லி அதனுடைய விளக்கங்கள் சொல்வது பழக்கமாக சொன்னான். இவனுடைய கடைசி சின்னால கூட காரர்கள் என்ன கிதாபு வந்து கிதாபுல் ஹசாயின் அப்படின்னு ஒரு கிதாப், அரபி கிதாப். அதை சஹீஹ் அவங்க வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க தமிழில். அதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு அதை படிக்க சொல்லி அதை விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கம் சொன்னாங்க சர்க்கார் கடைசி சில்லால அந்த கிதாப் படிக்க சொல்லலாம். அதில் வந்து பல ஆன்மீக கருத்துக்கள், எஜமான அவர்கள் சொல்லக்கூடிய ஞானிகளுடைய கருத்துக்களை அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த எஜமானவர்கள் ஒரு ஒரு அடிவாசிக்கு சொல்லுவாங்க, அதை ஒரு நாள் ஃபுல்லாக அதை ரொம்ப சொல்லுவாங்க. இந்த வகையில் இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த நமது ஷுஹூதி எஜமானவர்கள் எழுதிய இந்த கலிமா விளக்கம், ஃபைசுல் இர்ஃபான் ஃபி ஷரஹி கலிமத்துல் ஈமான், கலிமா விளக்கம், இந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு என்ன விஷயங்கள் படிக்கிறோமோ மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அதுல நானே படிச்சேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். இது கலிமாவுடைய அர்த்தம், கலிமாவுடைய டிரான்ஸ்லேஷன். இது கலிமாவுடைய மொழிபெயர்ப்பு. ஆனா இது கலிமாவுடைய விளக்கம் அல்ல. இது கிதாப் ஃபுல்லாக கலிமாவுடைய விளக்கம் படிக்க போகணும். இது வந்து வெறும் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனே வந்து விளக்கம்னு நினச்சிக்கிறாங்க சார். இதுதான் விளக்கம். கலிமாவுக்கு விளக்கம்னா என்ன? தர வணக்க தொகுதியானது யாரும் என்ன விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரபிகள் இருந்தாங்களேம்மா, அரபு மக்கள், அவங்களுக்கு தான் லாயில வந்துச்சு. அவங்களுக்கு தான் வந்துச்சுமா. ரசூலுல்லாஹி இருந்த அரபிகளுக்கு தான் வந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அரபிகள்கிட்ட தான் வந்துச்சு. அந்த அரபிகளுக்கு அதனுடைய மேன தெரியுமா தெரியாதா? டிரான்ஸ்லேஷன் தெரியுமா தெரியாதாம்மா? தெரியும். அப்புறம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க டிரான்ஸ்லேஷன் தெரியுமே. அல்லாஹ் தஆலா ஃபஅலம் இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குங்கன்னு ஏன் அல்லாஹ் தஆலா சொன்னான்? அப்ப அதுல இல்மு இருக்குன்னு தெரியுது. லா இலாஹ இல்லல்லாஹ்வோட இல்மு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இல்மு ஒன்று இருக்குன்னு தெரியும். அந்த இல்மு இருக்கே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோட இல்மு, அந்த இல்முக்கு முடிவே இல்லை. அவ்வளோ இல்மு இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளோ விளக்கம் இருக்கு. சூஃபியாக்கள் இது மஜ்லிஸ் வருஷம் பார்த்தீங்கன்னா சரியா லா இலாஹ தான் பேசுறாங்க. பார்க்க வருஷம் பேசுறாங்க, பல மணி நேரம். வேற டாபிக்கே கிடையாது, ஒரே டாபிக் தான், லா இலாஹ இல்லல்லாஹ். இங்க வேற எந்த சரக்கும் வேலைக்கு ஆகாது. வெறும் ஒரே சரக்கு தான் இங்க. என்னமா? இந்த கலிமா இருக்கிறதே பேசிக் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையும் கோட்பாடும் இதுதான். அறிஞ்சாமா? இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் ஒருவன் இஸ்லாத்தில் நுழைகிறான், ஈமானை அடைகிறான். இதான் என்ட்ரன்ஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் தம்பி என்ட்ரன்ஸ். இஸ்லாத்துல ஒரு முஸ்லீம் எப்படி சொல்ல முடியும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தன் ஒத்துக்கிட்டு ஈமான் கொண்டு வாயில மொழியும். தம்பி யார் இது பின்னாடி? அர்ஷதா தூங்குறது. அர்ஷத் பாய், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னம்மா பண்ணு? என்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாதான் அவன் இஸ்லாத்துக்குள்ளேயே வர்றான்.
சொன்னா மட்டும் இல்லை, வெறும் சொன்னா இஷ்டத்தை விட்டுருவானா? தம்பி கவனிங்க, அர்ஷத் பாய், ஈமான்ல என்ன ஷர்த்து இருக்கு? ஈமான்ல 2 பகுதி என்ன? ஈமானுடைய 2 ஃபர்துகள் என்ன? யார் சொல்லுவா? நீ சொல்லுவா. ராசிகள் நீங்க சொல்லுங்க. இங்கெல்லாம் தூங்க முடியாது, என்கிட்டலாம் தூங்க விட மாட்டேங்க. அறிவு கொடுங்க, சொல்லுங்க. ஈமானுடைய ஃபர்துகள்ல 2 ஈமான் பகுதிகள் 2 சொல்லுவோம். பகுதிகள் 2 ஈமானுடைய பகுதிகள் என்னென்ன? தெரியாத யாருக்கும் செல்லும் நீங்க சொல்லி போகலாம் பண்ணிங்க. ஈமானுடைய பகுதிகள் 2 நீங்க சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாமா. அந்த கலிமாவுடைய பகுதிகள் 2. சொல்வது, உணர்வது. சுருக்கமா சொல்றார், அரபியில சொல்லுங்க. தஸ்தீகும் பில் கல்பி இக்ராரும் பில் லிசான். சொல்லுங்க. ஆசிரியர் சொல்லு. தஸ்தீகும் பில் கல்பி, தஸ்தீகும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான். இக்ராரும் பில் லிசான்னா நாவால மொழியது. தஸ்தீக்னா உண்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம். தஸ்தீக்னா என்னப்பா? கல்வால் அதை உண்மைப்படுத்துவது. இது வந்து கலிமா. நம்ம ஈமானுடைய 2 ஷரத்துகள். ஈமானுடைய 2 ஷரத்து இருக்கு. ஒண்ணு நாவாலத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லணும். 2வது என்ன செய்யணும்? அதை கல்வால உண்மைப்படுத்தணும். ஒருத்தர் நாவால சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ், உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உட்கார்ந்து, அதை உண்மைப்படுத்தல்னு அர்த்தம். தஸ்தீக் இல்லைன்னு அர்த்தம். இக்ரார் இருக்கவட்ட தஸ்தீக் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சாவா? தஸ்தீக் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம யாரு ராஜா முகமது பாய் சொல்றாரு, ரொம்ப மதிக்கிறேன் ரொம்ப அப்படின்னு என்னை புகழ்ந்து சொல்றாரு. நான் சொல்றேன், அப்படியாப்பா கொஞ்சம் காலம் தெரியுப்பா அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற. தண்ணி கொடுக்கலாம், இந்த வேலை வாங்குற வேலையும் வச்சுக்கூடாது சும்மா அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களை பெரிய மதிக்கிறேன், உங்களை வந்து அப்படியே உயிரை விட உங்களை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு வரிசையை சொல்றாரு. ஆனால் நான் சொன்ன எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன். ஏப்பா அரசது அப்படியே உங்க மாதிரி துணியை வச்சிருக்கீங்க. தூங்காத போனா தூங்காது, தூங்காத போனா தூங்காது. அதுக்கு பிரியமா? ஏப்பா உண்மையிலும் புரிய வச்சிருந்தா என்ன செய்யணும்? கண்ணை நல்லா திறந்து வச்சு கேட்கணும். அரசது என்னப்பா எப்படி வெறும் இக்ராரா இல்லை தஸ்தீக் இருக்கா? சொன்ன வார்த்தைய நிரூபிக்கணும். தஸ்தீக்னா என்ன செய்யணும்? சொன்ன வார்த்தைய. அப்ப ஈமான்ல முக்கியமான ஷர்த் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ற, ஆனா என்ன செய்யணும்? அதை உண்மைப்படுத்தி காட்டணும். அது எப்ப உண்மைப்படுத்தி காட்டுறது? வாழ்நாள் ஃபுல்லா உண்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் உண்மைப்படுத்தணும். தஸ்தீக் செய்யும். தஸ்தீக் எப்பயுமே இருக்கும். இக்ரார் ஒரு தடவை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா முடிஞ்சிருச்சு. இக்ரார் ஈமான் ஒரு ஷர்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தஸ்தீக் எப்ப செய்யணும்? வாழ்நாள் ஃபுல்லா செஞ்சுட்டே இருக்கணும். தஸ்தீக் செஞ்சுட்டே இருக்கணும். உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தஸ்தீக் செய்யணும். அது லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்தீக் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உண்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை வருது, கவலை வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் அது நாவலையும் சொல்லிக்கலாமா? கல்வி உண்மைப்படுத்துதான்னு பார்க்கணும். வெறும் நாவலே சொல்றோம், கல்வி கவலை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். கவலை உள்ள உட்கார்ந்தே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா என்ன இருக்காது? கவலை மனசு விட்டு போகாது. அது பேர் தஸ்தீக் இல்லைன்னு. உள்ள தஸ்தீக் இன்னும் உள்ள உட்காரல, நல்லா உட்காரல, அது ஸ்ட்ராங்கா ஆகல. லா இலாஹ இல்லன்னு சொன்னா ஓடி போயிரு, எல்லா வழியும் மனசு விட்டு ஓடி போயிரு. கணவனையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கிறாரு, லா இலாஹ இல்ல சொல்றாரு.
இது எப்படி ரெண்டும் ஒண்ணா இருக்கும்? அல்லா இலாஹ்னு சொன்ன பிறகு என்னையா கவலை உனக்கு? அல்லா இலாஹ் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன கவலை? இதை பத்தியா கவலை பண்ணுமா? பாருங்க, மதரசா உங்களுக்கு பொறுப்புதாரின்னு சொல்லி வந்துட்டீங்க, மாசா பண்ணிட்டீங்க, அட்மிஷன் போட்டு உள்ள வந்தாச்சு. இவன் நீங்க எதாவது கவலை பண்ணுறீங்களா? நாளைக்கு சஹர் நம்மளாம் உட்காந்துருக்கிறோமே, சஹருக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு என்ன சாரணா செய்யறது, இன்னைக்கு என்ன வெங்காயம் என்ன விலை வைக்குது, பூண்டு என்ன விலை வைக்குது அப்படின்னு சுபேர் பாய்க்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? 2 சுபேர் இருந்தான், சுபேர் ராணி தெரியுமாப்பா? இன்னைக்கு வெங்காயம் என்ன விலை தெரியுமா? பூண்டு தெரியாது. ராஷிதுல்லா நீ தக்காளி விலை தெரியுமா? தெரியாது. எதை பத்தி ஏன் ஏன் கவலை இல்லை? அது நாங்கள் உள்ள வந்துட்டோம், மர்சாக்குள்ள வந்துட்டோம். அது கொடுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு, கொடுக்க வேண்டியது அவங்க பார்த்துக்குவாங்க. எவ்வளோ விலை இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. 100 ரூபாய்க்கு வெங்காயம் வைத்தாலும் என்ன தான் ஆகணும்? வாங்கி தான் ஆகணும், சமையல் செஞ்சு தான் ஆகணும். விளைஞ்சாமா ஃப்ரிட்ஜில் போய் பார்க்க மத்தியானம் தள்ளி நீங்கள் எத்தனை பேக்கெட் பாருங்க இன்னும் கறி. ஒரு ஆடு எல்லாம் உள்ள போயிடுச்சு, இல்லை உள்ள போய் ஏப்ப விட்டாச்சு. 1 பாக்கெட் தான் மிச்சம் இருக்கு. ரம்ஜான் முந்தி நாள் ஒரு ஆடு அறுத்து உள்ள கொண்டு வச்சாரு, 1 பாக்கெட் தான் மிஞ்சி. டெய்லியும் கறி, 100 பாக்கெட் தான் மிச்சம் இருக்கு. அடுத்து சரி நாளைக்கு ஏற்பாடு பண்ணிக்குவோம், ஒரு ஆடை 100 ஆடை ஏற்பாடு பண்ணி சொன்னமா பேசிட்டோம்ல, கூப்பிட்டு சொல்லியாச்சு. நீங்க இதை பத்தி யோசிக்கவே இல்லை. நாளைக்கு என்ன காரி செய்யணும், நாளைக்கு கறி எங்க இருந்து வருது, எங்க இருந்து மட்டன் வருது, எங்க இருந்து சிக்கன், இதுன்னு தெரியாது. அவ்வளோ இல்லாமல் இருக்கு. ஜாலியா படுத்து தூங்குறது, ஜாலியா இருக்கு, எந்திரிக்கணும், உட்காந்து பயான்னு கேட்கணும். எதை பத்தி யோசிக்கணுமாப்பா? ஏன் யோசிக்கிறது இல்லை, இதை பத்தி கவலைப்படுறது இல்லை. பொறுப்பு மாசம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, பொறுப்பு மாசால நம்ம அட்மிஷன் போட்டாச்சு, ஸ்டூடெண்டா சேர்ந்துட்டீங்க நீங்க. அப்ப பொறுப்பு அவங்களுக்கு. எவ்வளவு நாள் அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். எவ்வளவோ கறி எவ்வளவு இருந்தாலும் அவங்க கறி வாங்கி கொடுத்தாகணும், எவ்வளவு இருந்தாலும் அவங்க செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னு எப்போ அவங்க பொறுப்பு எடுத்துட்டாங்க, நீ கவலை எல்லாம் போயிட்ட. இப்ப நீ கவலை எல்லாம் போயிட்ட, எதை பத்தி யோசிக்கிறது இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி எப்போ உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே ரப்பு நானு நல்லா சொல்லிட்டானோ, நான் தான் உன் ரப்பு, நான் தான் உன் இலா, உன் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய இலா நான் சொல்லிட்டேன், நல்லா டிக்ளேர் பண்ணிட்டானோ, உன் மனசுல எந்த கவலையும் வரல. பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான், நீ ஏன் கவலைப்படுற? நீ அதுக்கப்புறம் கவலை பண்ண விட்டான்னு அர்த்தம். நீ அப்போ உன் மனசுல இந்த இலா லா இலா இல்லைன்னா லாவோட சொல்ற உள்ளத்துல தரிசி உட்கார்ந்து நம்ம ராஷ்டிரத்துல அவரே கவலைப்பட்டிருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. ஏன் பாடுகிற? பூண்டு வேலை 250 300 ஆயிடுச்சு, எப்படி மதரசால சோறு போடுவான்னு தெரியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறார். சும்மா உதாரணம் சொல்றேன். ராஷிதுல்லா ஏவா ஆமா முஹிதீன் பாய் ஒரே அழுத, என்னடாண்டா கறி வேலை இன்னைக்கு 800 ஆயிடுச்சு, இப்படியா மசாலா கறி தெரியல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கவலை. 800 இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு விற்றாலும் மசாலா அவனுக்கு வந்து கறி ஒரு ஆடை விட்டாச்சு, ஒரு ஆடை ஃபுல்லாச்சு, அடுத்த ஆடு ரெடியா நிக்குது, வெளியே நிக்குது அங்க நிக்குது. இப்ப கஷ்டப்படையில அடுத்த ஆடு நிக்குது, அடுத்த ஆடு வந்துடும். இது காலியாகனா டக்குனு உள்ள வந்து நம்பிடும், ஃப்ரிட்ஜ் நம்பிடும். விளைஞ்சா அடுத்து ஒரு மாடு போடலாம், ஒரு மாடு எடுத்துக்கலாம், அடுத்து பாக்கெட் போட்டுக்கலாம். விளைஞ்சாப்பா நம்ம கவலைப்பட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? அது சூப்பர் உனக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ராஷ் சொல்லி அழுதுட்டு இருக்காரு, எதுக்குப்பா தக்காளி எரிச்சு என்ன பண்றது அப்படின்னு. தக்காளி வாயை மூடுற அழுகாதரா என்ன சொல்லணும்? தக்காளினே திட்டணும், தக்காளி வாயை மூடுறான், எங்க அழுகுற?
என்ன விளையாடுனா உனக்கு என்ன கவலை? சளிங்க தான் கவலைப்படாத பாருங்க. என்ன சாமான என்ன விளையாட்டும் அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு நீட்டுறது. எவ்வளவோ கொடுக்குற அவங்க என்ன ரேட் சொல்றாரோ வாங்கிட்டு வந்துடுறாரு. அவ்வளோதான். நம்மளாம் போனால் ஒரு 4 கடையில் விசாரிச்சு இதுக்கு கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரிட்டுனா காசு வருது பார்த்தீங்களா? ஏன் கவலை இல்லைமா? அவங்க பொறுப்படுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு யார் பொறுப்படுத்திக்கிட்டா? அலைசல்லாஹு காஃபின் அப்தா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனா இல்லையா? ஒரு ஒரு உஸ்தாது பொருட்படுத்திட்டாங்க, ஒரு மதரசா பொருட்படுத்துன்னு சொன்னோடனே மனசுல கவலை எல்லாம் போயிடுச்சு உனக்கு. அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. நீ அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இப்ப சாருக்கு இன்னும் 2 மணி நேரத்துல போக வேண்டிய 1 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப சிந்தனை வருது அவங்களுக்கு? இப்பயும் வரல. 1 நிமிஷம் இருக்கும்போது வராது, வரவே வராது இப்ப சாருக்கு. ஆனா உங்களுக்கு தேவையானதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப ஐடியா எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன இன்னைக்கு சாருக்கு சேவையில நேற்று மதியானமே அதுக்குள்ள தயாரிப்பு அனசஸ் செஞ்சுட்டாங்க. அதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தார் சலீம் பாய் கூட. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னை கூப்பிட்டு இன்னைக்கு என்னப்பா கடைக்கு போறீங்களா என்ன கூப்பிட்டு கேட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சு யார் யார் செய்யணுமோ செஞ்சாச்சு, வேற முடிஞ்சு. அந்த மாதிரி நீ இன்னைக்கு சாப்பிடறதுக்குள்ள ஏற்பாடு அல்ல எப்பயோ செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா. நீ எத்தனை மூச்சு விடுவேங்கிறது அல்ல எழுதி வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. நீ என்ன சாப்பிடுவ என்ன குடிப்ப எல்லாம் அல்ல ஏற்கனவே எழுதி முடிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. நீ அதை நினைச்சு கவலைப்பட்டு எனக்கு என்ன ஆகுமோ? சாமி பாய் விளஞ்ச பாய் என்ன கவலைப்படும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டானா என்ன ஆகும்? எல்லாமே அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளம் அமைதி அடைந்து விடும். என்ன அர்த்தம் நம்பி? திக்ர்னா எந்த திக்ரு? லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் தான். கவலையா இருக்கு, கல்புகள் எதை கொண்டு அமைதி அடையும்? திக்ரை கொண்டு அமைதி அடையும். எந்த திக்ரை கொண்டுப்பா? இப்போ ராஜாபாய்க்கு ஒரே கவலை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படியா? அந்த கவலை இருக்கு. சலீம் பாய்க்கு அந்த கவலை இருக்கும். ஆலிம் சாமி கவலை. என்னப்பா கவலை உண்டு? எந்த கவலையும் இல்லை. 2 கவலையும் இருக்கா? கவனி, சலீம் பாய்க்கு அந்த கவலை இருக்கு. அவன் என்ன சொல்றாருன்னா, எது சொல்லுவாங்க? இப்ப ஒரு கவலை வந்துருச்சு. உடனே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நம்முடைய உள்ளங்கள் அமைதி அடையும். வேற எதுவும் அடையாது. நல்லா விளங்கிங்கன்றான். நல்லா விளங்கிங்க. பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நிம்மதி அடையும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால உடனே தஸ்மீன் எடுத்துக்கிட்டார். அஜப் தஸ்மீன் எடுத்துட்டார். இல்ல சுபான் 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 தஸ்மீ ஓதுறாரு. காலையிலிருந்து சாதாரண ஓதி முடிச்சோடனே கவலை போயிருக்கணும். பாய் அல்லாஹ் திக்ரில்லா தஸ்மீன் குழு நல்லா சொல்லியிருக்கலாம். கவலை போடலைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய திக்ரு செஞ்சா என்ன ஆயிரும்? கல்வி அமைதி அடைஞ்சிரும் அப்படின்னு நல்லா சொல்றான்ல. அப்போ கல்வி அமைதி அடைஞ்சிடணும்ல. அமைதி அடைஞ்சிடும் பை. ஒருத்தர் மூத்தா போயிட்டாங்க, கொண்டாடி மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்க. கலீம் போய் கொண்டாடி மூத்தா போயிட்டான். கொண்டாடி கட்டல சொல்லு சார். எல்லாத்த முன்னாடி 100 வயசுக்கு போனாங்க. நினைச்சிங்களா? உடனே தஸ்மீ பண்ணி எடுத்தார். சுஹான் 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 அல்ஹம்துலில்லாஹ். கவலையில் வந்துருமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் வந்துருமா? வந்துருமாப்பா? சும்மா தஸ்மீ நாவல ஓதுறதுனால வராது. எந்த திக்ரு மனசுல நிம்மதி கொண்டு வரும்னா அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் அப்படின்னா எந்த திக்ரு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரு.
அந்த ஒரே ஒரு லாயிலாயில ஒட்டுமொத்த கவலை வெளி தள்ளிடும். ஒட்டுமொத்த கவலை இல்ல வாட்ஸ்அப்ல போது ஒரு பாட்டு வந்துச்சு, பின்னணியில வருது, ஏதோ அது வச்சு பின்னணியில ஒரு பாட்டு வந்துச்சு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் இருப்பவர் யாரடா, போனால் போகட்டும் போடா அப்படின்னு அதுல ஒரு அடி வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஞாபகம் பாடம் இல்ல, அது பின்னாடி ஒரு பின்னாடியில ஒரு அடி வருது. அதுல அதை சொல்றான், அதுல வந்து சொல்றான், இல்ல 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 இந்த பாட்டிலேயே பின்னாடி ஒரு அடி வருது. வந்தவங்க எல்லாம் நிலையா இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை பாட்டே வரும்போது அதை சொல்றான், இது எல்லாத்துக்கும் ஒருவன் இருக்கிறான், படைத்தவன், நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாடியே தான் நடக்குமே தவிர நீ நாண்டது நடக்காதரா, நீ நினைச்சதெல்லாம் நடந்துட்டா அது வந்து உலகம் கிடையாது. நம்மை தாண்டி ஒருவன் இருக்கிறான், அவன் நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறான். பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. நீ நினைச்சது நடக்காது, நீ எங்கு போய் ஒழிந்தாலும் உனக்கு மரணம் விட்டு விடாது, உன்னை வந்து பிடிச்சிடும். அங்க வந்து நீ வந்து காசு பணங்கள் கொடுத்தோ சொந்தத்தை சொல்லி சொந்த மந்தத்தை சொல்லி தப்பிச்சிட முடியாது. நீ கதறினாலும் வேலைக்கு ஆகாது. அந்த பாட்டுல வருது, நீ கதறினாலும் வேலைக்கு ஆகாது. அழகா பாடுங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன எண்ணம்? ரொம்ப அல்லா, இலா அல்லா. எப்படிப்பட்ட இலா? என் மீது 70 தாய்களை விட கிருபையுள்ள இலாமே. மாட்டேன் இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? என்ன நம்ம ஹயாத் இருக்கேமா, அல்லாவுடைய இரவல் அது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் விடுவானா? நீ வந்து எல்லாரும் கொடுக்க முடியாது, நீ உயிர் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த ஹயாத்து பிச்சையா இல்லாம கொடுத்துருக்கிறான். அவன் நீ கேட்ட நீ இல்லை உனக்கு இல்லைன்னு சொன்னாலும் வாங்கிதான் அவன். அது என்ன செய்ய வல்லதா, உன் ஹயாத்தை வாங்கிதான் ஆவான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? ஆமா. நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. சுப்ஹானல்லாஹ். என்னால அவன் தெரிவனே கேட்டீங்களா? நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. அவன் சாதாரண ரப்பு இல்லாம உனக்கு மேல ஒரு ரப்பு இருக்கிறான். அவன் எல்லாம் தெரிஞ்சவன், உன்னை எப்ப வைக்கணும், எப்ப எடுக்கணும், உனக்கு எப்ப நல்லது செய்யணும் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் ரப்பு, உனக்கு ரப்பு. அவன் உனக்கு மேலே ஒருவனடா, நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. அவன் எப்படிப்பட்ட தெரியுமா? சுகான்ல இதான் ரொம்ப என்ன, அவன் நாளும் தெரிந்த தலைவனோட சொல்லிட்டு சொல்றாரு, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. அவன் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? வா வா, உன் சூரத்தின் மூலம் அவன் தான் வர்றான். அத்தனை சூரத்திலையும் மோலா வந்து நாடகமாடும் கலைஞனா அவன் தான் இருக்கிறான். அந்த தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா. எவ்வளவு அழகா ஒரு செய்தி சொல்றாங்க. நமக்கு இந்த மாதிரி சின்ன இது சாதாரண டக்குன்னு கண்ணில் பட்டுச்சு, பின்னாடி ஏதோ பின்னில வந்துச்சு பாட்டு கேட்டா ரொம்ப மனசுல அசராச்சு. எவ்வளவு அழகா வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. நீ முடியாதுன்னு சொன்னாலும் வந்துதான் மூத்து வந்துதான். ஏன் போட்டு மனசுல கவலை வச்சுட்டு உட்காந்துருக்கிற? கூட டோன்ட் கேர் அப்படின்னு தூக்கி போடு. டோன்ட் கேர், எதுக்கு கவலை தூக்கி மனசுல வச்சு உட்காந்து? எது வந்தாலும் வரட்டும், பார்த்துக்கலாம். என்னப்பா என்னதான் வரட்டும் துணியால, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவன் திட்டுறான், இவன் திட்டான், அப்படி செய்யறான், தூக்கி போடு. டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர், அவள் தூக்கி போடு. என்ன நீங்க போன சொன்னாங்க யாரோ ஒருத்தர்
நீங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தங்க இந்த மஜ்லிஸ்க்கு போறேன்னு வந்துட்டு இருந்தேன் சொன்னாங்க. அவன் வந்து இவர் பயான்ல வேற பிடிச்சி போட்டுருவாரு. இது பயான்ல உட்காந்து சினிமா பாட்டை பாடிட்டு இருக்காங்கன்னு போய் யாரும் சொல்லி போய் அது மூலா சொன்னார். யாரோ ஒருத்தர் சொன்னாராம், நீங்க வந்து அங்கெல்லாம் போகாதீங்க, அவங்க வந்து எப்படி ஜுபேர் ஜுபேர் அவங்க பெரிய பயான் பேசினாங்க பள்ளிவாசல்ல, ரஜினி பத்தி பயான்ல சொல்றாங்க, ரஜினி பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. தடுக்கிறதுக்கு ஒரு இது வேற போட்டு அவங்க பள்ளியாசல் உட்காந்து சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க ஜி அப்படின்னு சொல்லி அடுத்து ஒருத்தர் சொல்லுவாரு. விளைஞ்சுங்களா, சொல்றவங்க சொல்லிட்டு போனா அதுவும் போனால் போகட்டும் போடாதான், நமக்கு என்னது என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் சொல்லு, என்ன போல என்ன வேணாலும் சொல்லு. இவர் சொல்லு நம்ம சரி ஒரு கதை சொல்லுவார். அந்த மாதிரி குரான் நல்லா சைத்தான் சைத்தான் 1000 பேர் சொல்றான், சைத்தான்னு சொல்லதான் செய்யறான், அதனால எல்லாத்தையும் எடுத்துடலாமா? ஏன் குரான்ல போய் சைத்தானா? சைத்தான் நீங்க சொன்னா எழுத்து 10 நண்பர் இருக்கு. சைத்தான் குரான்ல வருதுமா, அது ஓதானா என்ன இருக்கு? ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். சைத்தான் ஓதானா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சைத்தான் வந்து அவையான சைத்தான் சொல்லக்கூடாது, சைத்தானே கொண்டு வரான், என் ரஜினி கொண்டு கூடாதா? ஆமா, 1:70 சம்சாரில் 1:70 அவன் அல்லாவே கொண்டு வர்றான். நாம சொன்ன தப்பு, அதுல ஏதோ படிப்படி இருந்திருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சைத்தான் அதான் நல்லா கொண்டு வர்றான், அல்லாஹ் புரிஞ்சுங்களா? சரீரஸ் ஒரு பயன்ல சொல்றாரு, இந்த காலத்துல எல்லாம் குரான் எழுதுவாங்களாம், குரான்ல இப்ப எல்லாம் பிரிண்டிங் வந்துருச்சுருவான், அந்த காலத்துல என்ன செய்வாங்க, பிரிண்டிங் கொடுக்க மாட்டாங்க, குரான் இது கொஞ்சம் கொடுத்து இதே மாதிரி எழுதி கொடுப்பா, காப்பி பண்ணி கொடுப்பானா இதே மாதிரி கையில எழுதி கொடுத்துருவாங்க. அது சொல்லும் மாதிரி சொல்லி கொடுத்தாரா, தம்பி இது குரான், இது எந்த மாற்றமும் செய்யக்கூடாது, ஒரு எழுத்து கூட மாறக்கூடாது, அப்படியே எழுது, எதுவுமே மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரிங்க அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி அவன் எழுதுற உட்காந்து எழுதிட்டு கடைசியில போய் ஒரு சில நாள் கழிச்சு சொன்னே போய் கேட்டிருக்கா, எழுதிட்டேன் இந்த வாங்கி, எதுவும் மாற்றம் செஞ்சியப்பா? ஒரு 2 விஷயம் கொஞ்சம் மனசு நெருடலா இருந்துச்சு, மாத்திட்டேன் அப்படின்ட்டான். 2 விஷயம் கொஞ்சம் நெருடல, என்ன கொஞ்சம் மாத்திட்டேன் அப்படி, என்னப்பா விஷயம்? அவன் அரபி படிக்காதவன், சும்மா பார்த்து அப்படி எழுதுறேன், என்னப்பா எழுதுன மாத்தின அப்படின்னு ஒன்று சொன்னான்னா, அதுல அசா ஆதம் ரொம்பவும் சொல்லியிருக்கு. அசா அப்படின்னு என்ன அர்த்தம்? அசானா பாவம் விளைத்தார்னு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் விளைத்தாரு, ரொம்ப அர்த்தம். அசா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் வச்சிருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அசா வச்சிருந்தாங்க, தப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட்டிருக்கு, அதனால என்ன அர்த்தம்? அதனால அசாரம் ஆதமுக்கு பதிலா மூசான்னு மாத்திட்டு, கரெக்டா மாத்திட்டு, அசா மூசா ஒரு அசா அப்படின்னு சொல்லி மாத்திட்டு, அட பாவி இதுக்கு என்ன அர்த்தம் வழங்காம நீ பாட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற என்னப்பா செஞ்ச? அப்புறம் பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா, குரான் நீ உயர்ந்த குரான் திருமறைன்னு சொன்னீங்க, இது இறைவனுடைய கலாம்னு சொன்னீங்க, இந்த குரான்ல ஷைத்தான் பேரை போட்டிருக்கு, அங்கங்க பாத்தீங்கன்னா ஷைத்தான் பேரு, ஒரு சுகாலையும் பார்த்தா அங்கங்க என்ன போட்டிருக்காங்க, ஷைத்தான் ஷைத்தான்னு போட்டிருக்காங்க. எனக்கு பொருட்கள் அல்லாவுடைய குரான் ஷைத்தான் பேரா? அல்லாவுடைய குரான்ல மஸ்ஜிதுக்குள்ள ரஜினி பேரா? அந்த மாதிரி மஸ்ஜிதுக்குள்ள ரஜினி பேர், அந்த மாதிரி என்னது அல்லாவுடைய குரான்ல ஷைத்தான் பேரா அப்படின்னு சொல்லி கோவம் வந்துச்சு. அதனால அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னடா பண்ண அப்படின்னு சலீம் பாய் வச்சுக்கல அவர் பேரு, அவருக்கு எழுதி கொடுத்தவர் சலீம் பாய். என்ன சலீம் பாய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்கிறார். நான் விடுவேன்னா, குரான்ல உங்க பேர் வரணும், அந்த இடத்துல சலீம் பாய் போட்டேன், அவங்க ஷைத்தான் போற இடத்துல ஷைத்தான் சலீம் மாத்திட்டேன், எல்லா இடத்துலயும் என்ன மாட்டேன், டோட்டலா இல்ல எங்கெல்லாம் ஷைத்தான் இருந்துச்சு அங்க என்ன போட்டேன், சலீம் போட்டேன் அப்படின்ட்டாரு. அட பாவி,
அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எது சொல்ல வந்தது? இந்த மாதிரி நான் பாட்டுக்கு ஏதோ சொல்ல போக அது நீங்க எந்த தப்பா விளைக்காதீங்க தயவு செய்து. என்ன எது சொன்னாலும் அது ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தான் பேர் ஏன் சொல்றான், அதுலயும் ஒரு விளக்கத்தை காட்டுது. நினைச்சாமா சரி எது சொல்ல வந்தீங்கன்னா தஸ்தீக் குர்ஆன் நமக்கு மனசுல இருக்கு. நாவல சொல்றோம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா உள்ள அமைதி எடுக்கும். அப்படியேப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் இங்க கத்துக் கொடுக்கணும். இங்க நாம கத்துக் கொடுக்க லா இலாஹ எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள அப்படி அமைதி எடுக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொன்னானே அந்த அமைதி உள்ளத்துல கிடைச்சது ஒரே லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைச்சது. அறிஞ்சுங்களா? அதான் சொல்றாங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படிப்பட்டது என்றால் இந்த திருக்கலிமாவை ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் ஒருவன் இஸ்லாத்தில் நுழைகிறான், ஈமானை அடைகிறான். இந்த ஒரு வார்த்தை அவனது வாழ்வையே புரட்டி போட்டு விடுகிறது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் வாழ்க்கையே புரட்டி போடுறான். அறிஞ்சுங்களா? பாருங்க, உங்க பேர் என்ன? ஆஜா முகமது. முன்னாடி உங்க பேரு உங்க பேரு வெறும் ராஜா. ராஜாவா இருந்தவரை ராஜா முகமது ஆக்கிருச்சு. ஒரு வார்த்தை, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே வெறும் ராஜாவா இருந்து என்ன ஆயிட்டாரு? முகமது ஆயிட்டாரு. புகழப்பட்டவர் ஆயிட்டாரு. எங்கேயோ ஒரு இடத்துல போய் மணி அடிச்சுட்டு இருந்தவரு இன்னைக்கு வந்து மஸ்ஜிதுல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி சந்தோஷம். வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு பாருங்க. திருவசாட்சி முன்னாடி இஸ்லாத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. பார்த்தா எப்படி இருக்காரு போல, பெரிய சூஃபியாட்டு இருக்காரு. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆரிஃப் பில்லாஹ் அல்லாஹ்க்கி அல்லாஹ் அவரை கொண்டு உலகம் முழுவதுக்கும் திருக்கலிமாவுடைய சேவை எல்லாம் நசீபாகும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரி இன்ஷா அல்லாஹ். இந்த வயசுல ஓதணும்னு ஆசைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சுவாங்க. ஏமா என்னைக்கா வேற எதுக்கோ கண்டுபிடிச்சிருக்கோம். 27 வைக்கிட்டு 3 மணிக்கு திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. என்னப்பா சாமி தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு தெரு சுத்துறாங்க. தலையில தூக்கிட்டு தெரு சுத்துறாங்க. என்னப்பா இந்த அவங்களுடைய கடவுள்களை அவன் தலையில தூக்கிட்டு தெருவா சுத்துறாங்க. திருவீதி உலா வருகிறார் அப்படின்னு அவரு வர்றது இவன் தூக்கிட்டு போறாங்க. அவரா வர்றாரு. என்னப்பா திருவீதி உலா வருகிறார் அப்படின்னு உடனே அவரை எல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு முன்னாடி கொண்டு தண்ணி வந்து வண்டி வருது, வண்டியில தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றணும்னு 2 மணி அடிச்சு பூ கொடுக்குறாரு சாமியார். வாங்கிட்டு உள்ள போய் காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து காசை வசூல் பண்ணிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்து வசூல் பண்ணிட்டு போறாரு. அது அவங்களுடைய இறைவன். ஏய் உட்காரு, யாரும் எனக்கு கேட்க முடியக்கூடாது, உட்காரு. யார் போனது? முஹியதீனா. இன்னைக்கு கேட்காம எடுத்துட்டு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? ஏன் எரிச்சு போனீங்க? உட்காரு. இன்னைக்கு கேட்காம வச்சுக்க கூடாது. எங்க அவ போயிட்டான்? முஹியுத்தீன். தீனை ஹயாத்தாக்குறவன்னு பார்த்தா நீ வந்து தீனியை நல்ல ஹயாத்த சாப்பாடு தீனின்னு வந்துடுறான் உங்கள்கிட்ட. முஹியுத்தீன் வச்சுக்க தீனை ஹயாத்தாக்குற ஆள் மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க. முன்னாடி வந்து நல்ல பதிலா முஹியுத்தீன் அல்லாஹ்வுடைய முஹியுத்தீன் ஆக்குவானாக, தீனை ஹயாத்தாக்கக்கூடியவராக ஆக்குவானாக. என்ன சொல்ல வந்தப்பா ஒன்னால இல்லை கவனி. அப்ப அது ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டு. ஒரு லா இலாஹ என்ன செய்யுமா?
உமர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு பார்வை ஆடு வைக்க தகுதி இல்லாம ஆடு ஒட்டகமை கூட தகுதி இல்லை என்று என்ன என்னுடைய தந்தையால் விரட்டப்பட்ட திட்டப்பட்ட ஒரு எண்ணை இன்னைக்கு கலீஃபத்து ரசூலுல்லாஹ் ஆக்கிருச்சு. 10,000 சதுர கிலோமீட்டர்களுக்கு அதிபரா என்னை ஆக்கிருச்சு. அவங்க ஆட்சி கீழே வந்துருச்சு. கைசர் கிஸ்ரா பெரும் பெரும் வல்லரசுகள் காரணியில் வந்து வந்துச்சு. ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாத்திருச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் போய் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்தை மாத்திருச்சு. சரியாம்மா, அவங்க உள்ளத்தை மாத்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அவங்க தங்கை முஸ்லிம் ஆயிடுறாங்க, போய் அடிக்கிறாங்க. உற்று களிமா விடமாட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள காட்டிருச்சு. இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே, என்னதான் இருக்கு அதுல கொடுங்க, நான் பாக்குறேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களே, என்னதான் இந்த குர்ஆன் சொல்லுது, அது கொடுங்களே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி குர்ஆனை வாங்கி பாக்குறாங்க. குர்ஆனுடைய சில ஆயத்துக்கள் எழுதப்பட்ட பேப்பர் வாங்கி பாக்குறாங்க. அல்லாஹ் பேசுறாங்க. ஏன்னா இப்ப இது தாஹா மா அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் லிதஷ்கா அந்த ஆயத்து ஓதுறாங்க. ஒரு சில ஆயத்துகள் ஓதுறாங்க, கல்ல தண்ணி வராங்க. இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆட்டிருச்சு. அந்த ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. நினைச்சீங்களா? அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தைமா இது? அதான் சொல்றாங்க, இந்த ஒரு வார்த்தை அவனது வாழ்வையே புரட்டி போட்டு விடுகிறது. இதை சொல்லும் வரை அவன் பெயர் காஃபிர், இப்போது அவன் முஸ்லிம். இதுவரை அவன் இறைவனின் விரோதி, இப்போது அவன் இறைவனின் நண்பர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் இறைவனுடைய விரோதியாக இருந்தான், நஜீஸா இருந்தான், நஜீஸ். இப்ப என்ன ஆயிட்டாமா? இறைவனுடைய நண்பன் ஆயிட்டான். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருத்தர் சொல்லிட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய நண்பனா மாறினான். இதுவரை அவன் நரகவாதி, இப்போது அவன் சொர்க்கவாதி. இதுவரை அவன் மன்னிக்க முடியாத ஷிர்க் குஃப்ர் எனும் பாவத்தில் மூழ்கி கிடந்தான், இப்போது அவன் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அவன் தன் சுய விருப்பப்படி வாழ்ந்து வந்தான், இப்போது அவன் இறைவனின் விருப்பப்படி வாழ தயாராகி லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று சொல்லிட்டான்னா சாதாரண விஷயம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது ஒரு ஒப்பந்தம், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன ஒப்பந்தம் சொல்லுங்க? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இது ஒரு ஒப்பந்தமா? ஒப்பந்தம் சொல்றது அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? என்னமா? வேற இது வரைக்கும் நான் வணங்கின இறைவனை விட்டு உனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட். வேற வேற அக்ரிமெண்ட் எப்படி சொல்லலாம்? சபதம். வேற அக்ரிமெண்ட்னா என்னன்னா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? இது என்னுடைய விருப்பத்தை விட்டுறேன், ஓ விருப்பப்படி வாழ்றேன், அதான் அக்ரிமெண்ட். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா என்ன ஆகணும்? என்ன அக்ரிமெண்ட் வாங்க? என்னுடைய சுய வெறுப்புகளை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் எப்படி நீ வாழ சொன்னானோ அந்த மாதிரி நான் வாழ ரெடி ஆயிட்டேன், தயார் அப்படின்னு சொல்றதுதான் கலிமா. புரிஞ்சுங்களா? இது வரலாற்று எழுதுறாங்க. அபூ ஜஹல் போய் சில பேர் சொன்னாங்க, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம ஏற்கனவே நம்ம ஒத்துட்டதுதான். குறைஷி காஃபிர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒத்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா இல்லாஹ்ங்கறத ஒத்து, அல்லாஹ் தஆலா தான், அல்லாஹ்வும் ரப்பு,
அல்லாவும் ஒரு கடவுள் ஒத்துட்டானா இல்லையா? குறைஷி காஃபிர் என்ன ஒத்துக்கிட்டான்? ஒத்துட்டானா இல்லையா? எப்படி ஒத்துக்கிட்டான்? உனக்கு எப்படி தெரியும்? ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்க. குறைஷி காஃபிர் அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா இல்லையா? சொல்லுங்க. ஒத்துக்கிட்டானா? நீ சொல்லுப்பா. நீ தான் கரெக்டா சொல்லுப்பா. அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா இல்லையா? எப்படி சொல்ற? இல்லைன்னு அர்த்தம். சரி, அதனால ஒத்துக்கிட்டானா? லா இல்லைங்கிறதுனால ஒத்துக்கிட்டானா? சொல்லுங்க பாய், யார் கரெக்டா சொல்றாங்க? புதுபதி நான் சொல்றேன், சொல்லுங்க. என்னப்பா சொல்லு, சொல்றதுக்கு ஒரு இல்லையா? சரி சொல்லுங்க. உமர் பாய், உமர்னு பேர் வச்சிருக்கீங்க, சொல்லுங்க பாய். ஜுபைர் பாய், நீங்க சொல்லுங்க பாய். ஜுபைர் அஹ்மத் எவ்வளவு பெரிய ஷேக் தெரியுமா? சொல்லுங்க பாய். ஒத்துக்கிட்டாங்கம்மா. குர்ஆன்ல என்ன சொல்றாங்கம்மா? வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி, அது சொல்றாங்க. நிறைய இடத்துல சொல்றாங்க. வானம் பூமிகளை படைத்தது யார் என்று அவர்கள் கேளுங்கள். லயகூலுன்னல்லாஹ், நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. வல இன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மான், யார் வானத்திலிருந்து மலை இறக்கினார், யார் இந்த செடி கொடிகள்லாம் விளைவிச்சா என்றவற்றை கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. குறைஷி காஃபிர் சொல்லுவோம் பாய். அனஞ்சல பாய். ஷபீர் பாய் என்ன கூப்பிட்டார்? கடைசியில் எப்பயுமே கடைசியில் தான் வர. ஃபர்ஸ்ட் அசத் பாய் கடைசியில் தான் வந்தார். இப்பயும் கடைசியில் வர. அனஞ்சம்மா பாத்துமா, கல்யாணத்துலேயும் கடைசியாக போயிடாதீங்க. நிக்கா அடுத்த மாசம் இருக்குல்ல, நீங்க பாட்டு கூத்து பால ஓதி முடிச்ச பிறகு மாப்பிள்ளை இருக்குன்னு தேடுற மாதிரி நடக்குது. முன்னாடி போய் உட்காந்துருங்க பாய், அங்கேயும் லாஸ்டா வந்துடாதீங்க. நினைச்சலாமா? அதுல கரெக்டா வந்துடாது. ஓகேவா? அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு. கவனிங்க. நினைச்சாமா என்ன சொல்ல வந்தேன்? அல்லாவே சொல்றான். குறைஷி காஃபிர் ஒத்துக்கிட்டான். அல்லாவே ஒத்துக்கிட்டான். அவன் என்ன அல்லாவை என்ன ஒத்துக்கலாமே? அல்லாவா ஒத்துக்கிட்டான். அல்லான்னு ஒத்துக்கிட்டாமா. அல்லான்னு ஒரு இறைவன் இருக்கிறான்னு ஒத்துக்கிட்டாமா. இதை ஒத்துக்கல. அல்லாவை இலான்னு தான் ஒத்துக்கல. அல்லாவை ஒரே இலா என்ற ஒத்துக்கல. அல்லாவும் இலான்னு ஒத்துக்கிட்டான். அல்லாஹ் ஒத்துக்கிட்டான், அல்லாவை இலான்னு ஒத்துக்கிட்டான். ஆமா, அல்லாவை ஒத்துக்கிட்டான், அல்லாவை இலான்னு ஒத்துக்கிட்டான். என்ன ஒத்துக்கலாம? அல்லாஹ் ஒருத்தனா இல்லாம ஒத்துக்கல. அதுதான் பிரச்சனை. நல்லா கவனிக்க தம்பி. குறைஷி காஃபிர்கள் எப்படி இருந்தாங்க தம்பி? நல்லா சொல்லுங்க. அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா இல்லையா? முஹிதீன் பாய் கவனிங்க பாய், கவனிங்க பாய். அல்லாஹ் ஒத்துக்கிட்டானா இல்லையா? ஒத்துக்கிட்டான். அல்லாஹ் இலான்னு ஒத்துக்கிட்டானா இல்லையா? ஒத்துக்கிட்டான். அதனாலதான் கேட்டான், இத்தனை இலான்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிற இலாஹ்களே ஒரே இலாவை நீங்க ஆக்குறீங்களா? அல்ல ஆயத்துல குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. ஆயத்து என்ன? அது என்ன? எல்லா இலாஹ்களையும் ஒரே இலாஹ் ஆக்குறீங்களா? அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா. குறைஷி காஃபிர் என்ன இவ்வளவு இலாஹ் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரே இலாஹ் நீங்க சொல்றீங்களே, இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்றாங்க. எல்லா இலாஹ்னு ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. அவனும் நம்ம தேவை பூர்த்தி செய்யறான், இதுவும் தேவை பூர்த்தி செய்யுது. இந்த மாடும் எங்க தேவை பூர்த்தி செய்யுது. இந்த மாடும் இந்த அவன் சொல்றான், உடனே சொல்ல நோடி புது என்ன சொன்னா, இந்த மாடும் எங்க தேவை பூர்த்தி செய்யுது, அதனால அதையும் ஒரு இலாவாக்கிட்டோம். அதை என்ன ஆகிட்டோம்? இலாவாக்கிட்டோம். இந்த சூரியன் எங்க தேவை பூர்த்தி செய்யுது, அதை ஒரு இலாவாக்கிட்டோம். எதெல்லாம் தன் தேவையை பூர்த்தி செய்தோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு இலாவாக்கிட்டாங்க, குட்டி தெய்வமாக்கிட்டாங்க. இலாக தெய்வம்னு
தேவையை பூர்த்தி செய்யும். இதெல்லாம் தன் தேவையை பூர்த்தி செய்கிறதோ, எங்கிருந்தெல்லாம் ஹைர் ஷர் வருதோ அது எல்லாத்தையும் ஒரு இறைவன் ஆக்கிட்டான். நினைச்சாப்பா நினைச்சப்பை விளங்குன்னு சொல்லுங்க, சொல்லுங்க திரும்பி சொல்றோம். எல்லாத்தையுமே இலாவாக்கிட்டான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ இத்தனை இலா 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 இது இலா இலா இதெல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையும் இலாவாக்கி வச்சிருக்கிறியே, இது எல்லா இலான்னு சொல்லி எல்லாத்திலையும் அந்த ஒரே இலாதான் இருக்கான். அத்தனை சூரத்திலையும் அந்த ஒரே இலாதான் தேவை பூர்த்தி செய்யறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அஜாலல் ஆலிஹத்தை இலாஹம் வாஹிதா, இன்னும் இத்தனை இலான்னு நாங்க சொல்றது ஒரே இலாங்கிறீங்க. நீங்க இந்த ஒரு இலாத இத்தனை சூரத்தில் இருக்கிறானா, அதுதான் நம்ம மாட்டேன்னா எல்லாம் கொண்டு எங்க தூரமா வச்சுட்டான் அவன். என்னமா அஜாலல் ஆலிஹத்தை இலாஹம் வாஹிதா, ஆச்சரியமா கேட்டான். அப்ப குறைஷிக்கு காஃபிர்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பிரச்சனை ஆகும்னா அல்லாஹ்வை ஒரே இலாஹாக்கணும். ஆயிரக்கணக்கான வஸ்துக்கள் முன்னாடி நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முன்னாடி வருது. இது எல்லாவற்றிலும் அவன்தான் இருந்து நம்ம தேவை பூர்த்தி செய்யலாம் வழங்கணும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்குமா தம்பி. முக்கியமான விஷயம் விளங்க வேண்டிய விஷயம், தெரிவிக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். குறைஷிக்கு ஆஃபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அல்லாஹ்வா அறிமுகப்படுத்துவதற்காண்டி வரல. என்ன அறிமுகப்படுத்த வந்தாங்க, அல்லாஹ்வை இலாவாக அறிமுகப்படுத்த. வெறும் இலாவா இல்ல, எல்லா வஸ்துக்களிலும் இணைந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இலாவாக. நல்லா வழங்க. அவன் இலான்னு நம்பலாம், எங்கேயோ தூரமா இருக்கிறான்னு வழங்கிட்டாங்க. அல்லாஹ் இங்க நமக்கு முன்னாடி வரக்கூடிய வஸ்துக்கள் தன்தானே சுயமா நம்ம தேவை பூர்த்தி செய்து வழங்கிட்டான். அதனால அதையெல்லாம் என்ன செஞ்சிட்டான், ஒரு கும்பிடு கூட ஆரம்பிச்சான். அவன் அதெல்லாம் தெரிஞ்சிருமா, ஒரு கும்பிடு. ஏன், இது தன்தானே சுயமா நமக்கு செய்து வழங்கிட்டான். இது கூட இந்த இறைவனை பிரிச்சுட்டாமா. அப்புறம் சொன்னாங்க, நீ எந்த மாடு தேவை பூர்த்தி செய்துன்னு சொன்னியோ புது புதி கவனிப்பாங்க. என்னை பாரு, என்ன சரிங்க புது புத்தின்னு கூப்பிட்டா சரிங்க. குதுபுத்தீன் பக்தியார காக்கி எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா? எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா குதுபுத்தீன் பக்தியார காக்கி. நேற்று எஜமானுடைய வரலாறு படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க வரலாறு படிச்சேன். அவங்க எந்த அளவுக்கு பெரிய மகானா இருந்தாங்க அப்படின்னு. பக்தியார காக்கி தன்னுடைய ஷேഖுடைய ஹஜ்ஜுக்கு போனாங்களாம். எஜமா எங்கெல்லாம் கால் வச்சாங்களோ அது பின்னாடியே தங்க கால் வச்சு நடந்தே போனாங்க. அந்த ஷேഖுடைய பரக்கத்தில் அடைஞ்சுக்கணும். அவங்க நடந்த அதே ஸ்டெப்ல தாங்க நடந்து போனாங்க. அவ்வளவு பெரிய மகானவங்க. கவனிங்க. அப்ப கவனிக்கிறீங்களா? அப்ப எந்த மாடு நமக்கு தேவை பூர்த்தி செய்தோ திருப்பி செய்கிறோம். அப்ப என்ன விளைஞ்சுமா, அது தன்தானா நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறான். அது தன்தானா நன்மை செய்ய விளங்குறதுனால இறைவன் அவனுக்கு பிடிச்சனால அதை தனியா கடவுளாக்கினான். அதுக்கு தனியா மாட்டு பொங்கல் கொண்டாடுறான். அது தனியா செய்யறான் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி அதை ஜோடிச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அதெல்லாம் செய்யறான். அது கீரை அதை நிக்க வச்சு கீரை விழுந்துடுறான். அது நிக்க வச்சு கீரை விழுந்துடுறான். சில இடங்களை பார்த்தா வரிசையா படுத்துக்கிறான், மாடை மேலே ஏறி நடக்க விடுறான். மாட்டை ஏறி மேலே சிறந்து நீச்சுக்கிட்டே போகுது. அதை விட கொடுமை, அது ஒண்ணுக்கு போனா குடிச்சு குடிக்கிறான்.
அது தேவை பூர்த்தி செய்தவன், தேவை பூர்த்தி செய்தவன். என்னப்பா நடக்குதுல்லப்பா, பேக்கெட் போட்டு விற்கிறானப்பா, தெரியுமா அது? என்னப்பா என்ன சொல்றாங்க, கோபி அப்படின்னு சொல்லிட்டு டப்பால போட்டு சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறான். அந்த மூத்தத்தை இருந்து விற்கிறோம். சொல்றேன் முஹியுத்தீன், அது சும்மாடா, நீ பாட்டு சரி கவனிங்க, சரி கவனிங்க. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். வாங்க முஹியுத்தீன் பாய், அல்ல உண்மை இல்லைப்பா, அதான் நீங்க பாட்டு இது மாதிரி நிறைய நாள் நான் வாழணும் அப்படின்னு நீங்க பாட்டு போய் பாத்ரூம்ல போய் அது நஜீஸ் மாடு, அது சரியத்படி நஜீஸ், அதெல்லாம் குடிக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்குதான் அஞ்சாக்கிறதே சொல்லிக்கிட்டு நீ வேற நீண்ட ஆயுசு வேற சொல்றீங்க. சரி கவனிங்க, அவ என்ன எதிர்ப்பு சொல்ல வந்தேன். அப்ப அது தன்தானா தேவை பூர்த்தி செய்து விளங்குறதுனால அதை என்ன ஆக்கிட்டாங்க தம்பி, என்ன ஆக்கிட்டாங்க தம்பி, இல்லாவா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வந்தாங்க, இது இலாஹ் அல்ல, இது இலாஹ் அல்ல, இதுதான் தேவை பூர்த்தி செய்து, ஆனா இது கூட இருந்து அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யறான். இந்த சூரியன் இருக்கே தன்தானா தேவை பூர்த்தி செய்யல, இந்த சூரியனோட இருந்து யாரை தேவை பூர்த்தி செய்யறா, அல்லாஹ் பூர்த்தி செய்யறான் அப்படின்னு விளக்கி கொடுக்குதான் ரசூலுல்லாஹ் வந்தார். அல்லாஹ்வை அல்லாஹ்வா அறிமுகப்படுத்த வந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எப்படிப்பட்ட இலாவா, வெறு இலாவா இல்ல, இலா எப்படிப்பட்ட இலாவா, எல்லா வஸ்துக்களோடு இருக்கக்கூடிய இலாவாக, எங்கோ இருக்கக்கூடிய இலாவா இல்ல. இலாமா ஒத்துக்கிட்டானே அவன் தான். என்ன ஒத்துக்கல, குர்பனா ஒத்துக்கல, அல்லாஹ் கூட இருக்கான ஒத்துக்கல. இலாவாவும் ஒத்துக்கிட்டாமா அவன், எதை ஒத்துக்கல, தூரமா எங்கேயோ கொண்டு வச்சுட்டான், இது எங்கேயோ. அதனால ரசூல் சொல்றான், அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி, என்னை பற்றி இந்த அடியாரவங்க உங்களை கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க, ஃபைனி கரீப்னு சொல்லுங்க, நான் நெருக்கமா இருக்கேன்னு சொல்லுங்க. முதல்ல அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், என்னை பற்றி அடியாரவங்க உங்களுக்கு கேட்டாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ரஹ்மானுங்க ரஹீமுங்க அவன் வந்து அதெல்லாம் சொல்லாது. முதல்ல என்ன சொல்லுங்க, அவன் உங்க கூட இருக்கிறான்ப்பா, எல்லா வஸ்துக்களோடய அவன் இருக்கிறான்ப்பா. தம்பி என்னப்பா முஹியுத்தீன், பாத்ரூம் போக முடியாது, டக்குன்னு அடிக்கடி பாத்ரூம் போற, 10 நிமிஷம் பாத்ரூம் போற, நீங்க வேற நீண்ட ஆயுள் சொல்றீங்களா, அந்த பயமா வாங்க பிள்ளைங்க தூங்காம இருந்தது போது, விளையாட்டு சொல்லுங்க மீதி, கோச்சுக்காது, விளையாட்டுக்கு சொல்றதுதான். யாராவது தூங்காம எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இதுதான் இடையில ஜோக் படிக்கிறது. வாங்க இப்போ வாங்க, என்ன நான் பயான் மாதிரி பேசியிருந்தேன்னா இவங்க 7வது வாழ்ந்துட்டு இருப்பாரு, 8வது வாழ்றது அதுக்கு போயிருவாரு. ஆமா, ஒவ்வொருத்தரும் இவ்வாறு எல்லாம் மலர்ச்சியா இப்ப மலர்ச்சி ஆக்கி இப்ப ஒரு விஷயத்தை செய்தி சொல்லும் போது உள்ள அதுதான் என்ன சொல்றாப்பா. அப்ப இதுவரை அவன் சுய விருப்பப்படி வாழ்ந்து வந்தான். களிமா என்ற ஒப்பந்தம் என்ன வாய்க்கிருச்சுன்னா, ஒரு சுய விருப்பத்தை விட்டுட்டு யாருடைய விருப்பத்துக்கு வந்துடணும், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு வரும். அதான் களிமா சொல்ல முடியும். களிமாவுடைய ஒப்பந்தம் என்னப்பா,
அபூ ஜஹல்கிட்ட போய் கேட்டாங்க, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நமக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் தானே, முகமது ரசூலுல்லா நபிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுதான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவனுக்கு தெரியும் ரசூல்லா நபிங்கிறது, ஏன்னா ரசூல்லா போய் சொல்ல மாட்டாங்கிறது அவனுக்கு தெரியும். சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தான் அவன். ரசூல் ஸல்லல்லாஹு பத்தி நல்லா தெரியும். இந்த அளவுக்குன்னா அபூ ஜஹல் வந்து குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு ஓதும்போது ஒளிஞ்சுட்டு கேட்பான், ஒளிஞ்சுட்டு கேட்பான். குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய கலாமுங்கிறது அவனுக்கு தெரியும். இது சாதா நம்மளாலாம் இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். புடிவாதம் தான். விட்டு நம்ம எப்படி இவ்வளவு காலமா இருந்து விட்டு கொடுத்துட்டு எப்படி வர்றது, ஒரு காலமா நம்ம ஒரு கொள்கையில் இருந்துட்டோம், அதை விட்டு கொடுத்து எப்படி வர்றது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கல. மற்றபடி அப்படி தெரிஞ்சாலும் செய்வான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. கவனிங்க. அப்ப எது சொல்ல வந்து அபூ ஜஹல் போய் கேட்டாங்கன்னா, நமக்கு வந்து தெரியும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாத உண்மைங்கிறது தெரியும், போயிடலாம்லப்பா, விட்டு கொடுத்து ஏத்துக்கலாம்ல, பிரச்சனை முடிஞ்சு போயிடும், நம்மளுடைய சண்டை போட்டு போடுதல் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முடிவாயிடும், ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொன்னாங்க. அப்ப அபூ ஜஹல் சொன்னானா, டேய் லூசு மாதிரி பேசுறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றதுன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன் நான் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது எதுவும் சொல்றதா இருந்தா சொல்லிட்டு போயிடுவேன் நான் தான், அது பெரிய விஷயமே இல்லையே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றது இல்ல பாது, நல்லா கவனிங்க. டேய் கவனிங்கடா, முக்கியமான விஷயம் இன்னும் அங்க மூணு தேடி நிக்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறான், அதை விட்டுட்டு வாடாங்க. அது முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சு அடுத்து வந்தாச்சு, இன்னும் அங்கேயே நின்று நீ. அபூ ஜஹல் சொன்னானா, என்ன சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் சொல்றதா இருந்தா நான் சொல்லியிருப்பேன், நான் எப்பயும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு அப்படின்னா எப்பயோ நான் சொல்லியிருப்பேன், பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது இல்ல பாதி பேரு, அது பேர் என்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது மாறுறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது இல்ல, நீ உன்னைய மாத்திக்கணும். என்ன மாத்திக்கணும், எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டியோ அப்ப நீ உன்னுடைய சுய விருப்பத்தை விட்டுறணும். நான் சொல்றது அபூ ஜஹல் சொல்றான், உன்னுடைய சுய விருப்பத்தை விட்டுறணும். தம்பி கவனிங்க, எழுச்சாப்பா என்ன இருக்கணும், சுய விருப்பத்தை விட்டுறணும். அல்லாஹ்வுடைய விருப்பத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் விருப்பத்தை உன் விருப்பமா ஆக்கணும். அவரு எதை விரும்பினாரோ அதை நீ செய்யணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் எதை விரும்பினாங்களோ அதுதான் நீ செய்யணும். தெரிஞ்சப்பா, மதரசால வந்து அட்மிஷன் போட்ட இர்ஃபான் எம்மாசால வந்து அட்மிஷன் போட்டு சைன் போட்ட, அப்ப என்ன ஆயிடணும், ஓ விருப்பத்தை விட்டுறணும். இப்ப உன் விருப்பம் என்ன, எல்லா விருப்பமும் முஹிதீன் வந்து அப்படி போய் நல்லா விட்டா படிக்க அப்படி ஆசிரியர்களுக்கு பாத்ரூம் போன விருப்பம், ஆனா கட்டுப்பிடித்து வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு நாங்க என்ன சொல்றோமோ நீ கேட்கணும். இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றாங்களோ மதரசா சட்டத்திட்ட என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். சரி பயிலாம் யோசிச்சுட்டு சரி லீவ் விட்டுறாங்க முடிச்சுட்டாங்க, எவ்வளவு ஜாலியா எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. இது ஒரு பாக்கியமா கருதவே இல்லையா? ரமலான்ல சில பேர் நினைக்க, சில பேர் கஷ்டப்பட்டுறாங்க, சில பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இஷ்டப்பட்டிருக்கீங்களா கஷ்டப்பட்டிருக்கீங்களா? யாராவது இஷ்டப்பட்டிருக்கீங்க? இஷ்டப்பட்டு நான் சில்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இல்ல, உண்மையா நிஜமா ராஷிதுல்லா மனசு பாதி மனசு இஷ்டம் சொல்லமா கஷ்டம் சொல்லமா? இஷ்டம் கஷ்டம் இஷ்டத்தோட இருக்கீங்களாப்பா? இஷ்டத்தோட இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்பதான் ரம்ஜானுக்குள்ள அல்லாஹ் தஆலா தன்னையே கொடுத்துருவான். இஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கொடுத்துருவோம், இஷ்டப்பட்டு இருந்தா கொடுக்கும், கஷ்டத்தோட இருந்தீங்கன்னா கொடுக்கும். இஷ்டப்பட்டு இருக்கும். ஒருத்தருக்கும் லீவ்ல படிக்கிறாங்க, ஏன்னா இந்த 10th எக்ஸாம் வந்து தொலைச்சு ஒரு ஆசிரியர் திட்டுறான், நம்மளும் ஊருக்கு போயிருக்கலாம் சாமி அப்படின்னுப்பா. இது ஒரு பெரிய பாக்கியம். இது சாக்கா வச்சு அல்ல அவங்க முடிஞ்சு வச்சிருக்காங்க. விளைஞ்சமா எல்லாம் சில பேர் நசீபுகள் எல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க, சில பேர் நசீபுகள் எல்லாம் செய்யறாங்க, நசீபே கிடைக்காம வச்சிடறாங்க.
ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சொல்லிருக்கோம். அல்ல நமக்கு இந்த நசீபு கொடுத்துருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வருஷது சொல்லவே மாட்டேங்கிறேன். லைன் சக்கரத்தும் அசீது இல்லை. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னா வருஷம் வருஷம் நசீபு பாருங்க. அவங்க செட்ல ஷபீர் பாய் மட்டும் போன வருஷம் பெருசா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பாரு போல தெரியுது. ஆனா இந்த வருஷம் எல்லாம் கூப்பிட்டு விட்டாங்க. மற்றவங்க எல்லாம் சத்தமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல இருக்குது. அதனால எல்லாருக்கும் நசீபு இல்லை. இந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வேலையில பார்த்தாங்க. அவங்க ஒவ்வொரு வேலை தூங்கிட்டு இருப்போம். நம்ம ஷபீர் பாய் மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் இஷ்டத்தோட சொல்லியிருப்பாரு. உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்படியே ஒரு ஏற்பாடு பண்ணி எங்கேயோ இருந்தாலும் இங்கிலாந்து அடிச்சு தட்டி கடைசியில வந்து வாழா இங்கேதான்டா ஒரு கதி படம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பன்னெண்டு சொன்ன பறக்கத்துல எல்லாம் வருஷம் வருஷம் நல்லா இஷ்டத்தோட உட்கார்ந்து கஷ்டத்தோட உட்கார்ந்து. அபூ ஜஹல் சொன்னானா, இந்த இஸ்லாம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னா மட்டும் இஸ்லாம் நினைச்சுக்காத அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் தான் முகமது ரசூல் சொல்லியிருப்பேன். அப்ப என்னுடைய இஷ்டத்தை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய இஷ்டத்தை என்னுடைய இஷ்டமா ஆக்குறது பேரு என்னது? சரி, அப்ப நாம என்ன செய்யணும் தம்பி? லா இலாஹா இல்லல்லாஹ் எப்படிப்பட்டது? உன்னுடைய சுய விருப்பத்தை விட்டு விட்டு சொல்லணும். விட்டீங்களா? எல்லாருமே என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இஷ்டத்தை நம்முடைய இஷ்டமாக ஆக்குவதற்கு பெயர் தான் என்னது? அப்படியாப்பட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். சும்மா லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொன்னா அது பேர் இல்லை. எப்படியாப்பட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும்? என்னுடைய இஷ்டமே கிடையாது. இனிமே நான் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதன்படி நான் வாழுவேன். அவங்க இஷ்டம் தான் என் இஷ்டம் அப்படின்னு நீ சொன்னேன்னா அது பேர் தான் லா இலாஹா இல்லல்லாஹ். அப்படிப்பட்ட லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லக்கூடிய அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.